NCERT Grade 12 Chapter 10 Haloalkanes and Haloarenes உடைய புக் பேக் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். கொஸ்டின் நம்பர் 10.6 ரைட் த ஐசோமர்ஸ் ஆஃப் அ காம்பவுண்ட் ஹேவிங் அ ஃபார்முலா ஆஃப் C4H9Br அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ C4H9Br இதுதான் நமக்கு ஃபார்முலா. இதோடைய ஐசோமர் என்னென்ன பாசிபிள் ஐசோமர் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நமக்கு இதை யூஸ்வலாக எழுதக்கூடிய லீனியர் மெத்தடில் ஒரு காம்பவுண்ட் எழுதிக்கலாம். CH3 CH2 CH2 அகெயின் CH2Br ரைட்டா, அதாவது 1 புரோமோ பியூட்டேன் வரும் சரியா. ஸோ இது ஒரு ஐசோமர். இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா இந்த பிஆரை நான் செகண்ட் பொசிஷன் கொண்டு வரலாம். ஸோ அப்போ இது என்ன சொல்லுவோம், நம்ம பொசிஷனல் ஐசோமரிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல CH வச்சுட்டு என்ன பண்ணிக்கலாம், அந்த இடத்துல CH3 வச்சுக்கொள்ளலாம். வச்சுட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு பிஆர் இங்கே வந்துடும். ஃபங்க்ஷனல் குரூப் அதோடைய பொசிஷன் சேஞ்ச் பண்ணிக்குது ரைட். இப்போ இதை நம்ம என்ன சொல்லுவோம், 2 புரோமோ பியூட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் ரைட்டா. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இதுலேயே நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு CH3-யை இங்கே கொண்டு வந்துட்டு இதை என்ன பண்ணிக்கலாம், அப்படியே CH2Br அப்படின்னு எழுதலாம். பாருங்கள் இங்கே இது என்ன சொல்லுவோம்னா செயின் ஐசோமரிசம். ஏன்னா செயினில் கார்பன் குறைஞ்சிருச்சு, 3 கார்பன் தான் இருக்குது சரியா. அப்போ இதுக்கு நம்ம பேர் எப்படி கொடுப்போம் அப்படின்னா 1 புரோமோ 2 மெத்தில் ப்ரோப்பேன். ஸோ இது ஒரு ஐசோமர். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த பிஆர் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம இந்த ஹெச்சை ரிமூவ் பண்ணிவிட்டு கொண்டு வந்துக்கலாம், அதாவது டெர்ஷரி குரூப்பாக கொண்டு வந்துக்கலாம். ஸோ அப்போ நமக்கு என்ன ஆகும், இந்த இடத்துல CH3. ஸோ சி இங்கே என்ன இருக்குது நமக்கு CH3. ஸோ மேலேயே நம்ம என்ன பண்ணிக்கலாம் CH3 போட்டு இங்கே பிஆர். இதுவும் நமக்கு என்ன தான் அகெயின் செயின் ஐசோமெரிசத்தில் சரியா பொசிஷனல் ஐசோமெரிசம் தான். இப்போ இங்கே இருக்க பிஆர் என்ன ஆயிடுச்சு, இங்கே வந்துருச்சு. இப்போ இதுக்கு பாருங்கள் நமக்கு பேர் எப்படி வரும், 2 புரோமோ 2 மெத்தில் ப்ரோப்பேன் இல்லையா. புரோமினுடைய பொசிஷன் மாற்றிருக்கோம் ரைட். அப்போ இது ரெண்டுமே பொசிஷனல் ஐசோமர், இது ரெண்டும் பொசிஷனல் ஐசோமர். இந்த ரெண்டு செட்டையும் நம்ம கம்பேர் பண்ணுறோம். அதாவது இந்த 2 அடுத்து இந்த 2 இது ரெண்டும் எப்படி இருக்கும் நமக்கு செயின் ஐசோமர். அதனால் 4 இது 4 ரெண்டுக்குமே பியூட்டேன் வந்திருக்கும். இதுக்கு என்ன வந்திருக்கும், ப்ரோப்பேன் வந்திருக்கும். ஸோ இது பியூட்டேனில் பொசிஷனல், இது ப்ரோப்பேனில் பொசிஷனல் பார்த்துருக்கோம் ரைட்டா. ஸோ மொத்தம் இதுக்கு நமக்கு 4 ஐசோமர் பாசிபிளாக இருக்கும். ஸோ 4 இங்கே எழுதிட்டேன் ரைட். தேங்க்யூ.